இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து என்னது ஃபாரின்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து வண்டி ஃபுட் டெலிவரி பண்ணுறவரும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. டாக்டர் எஃப்எம்இஜி அவரு. டாக்டர் அவர் எஃப்எம்இஜி வந்து எக்ஸாம் கொடுத்துருக்கேன், அதனோட ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இல்லை எஃப்எம்இஜி எழுதுனதுக்கப்புறமும் சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா நீங்கள் இன்டர்ன் போகணும், இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிலாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 3rd 4th அதாவது கிடைக்கிறதே கஷ்டம்னு வச்சுங்களேன். அப்படியே ஸ்டைஃபன் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு 40 50 கொடுக்குறாங்கன்னா 5000 10,000க்கு தான் வருவாங்க. உள்ளூர்லேயே படிச்சிடலாம் போலே. ஆமாம், உள்ளூர்லேயே அதான் நான் சொல்கிறேன். நான் உள்ளூர்லேயே படிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீட்டை படித்து போங்க. இப்போ நீட்டு வேணுமா வேண்டாமான்ற டாபிக் கிடையாது, இப்போ இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், யாராவது கிராஸ் ரூட்டில் உங்களுக்கு வந்து டாக்டர் ஆகிடலான்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அது வந்து நம்மளை வந்து ஒரு புதக்குழியில் தள்ளுற மாதிரி தான். இன்றைக்கி காலையில் என்கிட்ட ஒரு பேரண்ட் பேசும்போது அதை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அவர் பையன் அனுப்புறதா இருந்தார். நான் சொன்னேன், கொஞ்சம் அந்த ஏஜென்சிலாம் கொஞ்சம் கரெக்டாக விசாரிச்சுக்கோங்க சார். ஏன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க 25, ஆனால் விட்டு வரத்துக்கு 65 ஆகிடும். இங்கே வந்தாலும் எக்ஸாம் இருக்குது. அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அந்த பேரண்ட் என்கிட்ட சொல்லும்போது சொல்லவே இல்லை. என்ன நினைக்க, ஆமாம் சார் அவர் போயிட்டு வந்த அன்றைக்கி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்னாங்க சார்னாரு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எஃப்எம்இஜி எக்ஸாம் எழுதி ஆகணும். இதை தான் நான் ஸ்கேம்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான்.